ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கரெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம தப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 11/9/2025 13/9/2025 வரை வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிக்கை இந்த டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 8/9/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளதால் மேற்கண்ட தேர்வுக்கான இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய 10/9/2025 அன்று மாலை 5 மணி வரை வந்து நீட்டித்து கால அவகாசம் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி, அதாவது டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு வந்து சொல்கிறாங்க. இதில் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் வந்து திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் 11/9/2025 முதல் 13/9/2025 வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தின் வாயிலாக செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். மேலும் திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வந்து கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது. என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ கீழே பார்க்கலாம். இதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒவ்வொன்றா நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கான இதை வந்து ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அதாவது தேர்வு கட்டணம் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே இந்த இது வந்துட்டு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் விண்ணப்பத்தில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி அப்படிங்கிற பொத்தானை வந்து அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா, கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்து 4th ஸ்டெப்பு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் மாற்றங்கள், அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம எடிட் ஆப்ஷனில் போய் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து 4th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th பாயிண்டில் பார்த்தோம்னா, திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் போது அந்த பகுதிகளில் மாற்றம் அடுத்தது ஒரு பேஜை வந்து சேஞ்சஸ் கொடுக்கும்போது அடுத்து உள்ள பேஜஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பக்கத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தோம்னா, திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ், அதாவது அந்த பக்கத்தில் போய் நம்ம என்னது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்கள் விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றம் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மெத்தட்ஸ்லேயே அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது. அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டோம், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இதில் வந்து கொடுக்க முடியாது. பட் மற்ற இதுலேயும் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுலேயும் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதில். அடுத்து 9வது பாயிண்ட் பார்த்தோம்னா, இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களில் விண்ணப்பதாரரே பொறுப்பாவார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பாதி கட்டியிருக்கோம், அதாவது 600 கட்டுறதில் 300 கட்டி நம்ம தெரியாமல் பதிஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம அந்த 600 தான் கட்டி நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th பாயிண்ட் பார்த்தோம்னா, விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க.
மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.